மெல்பர்ன்ல நடைபெறவிருக்கிற பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் தான் இந்த சீரிஸை யார் வின் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இந்தியன் டீம் WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை பண்ணி ஆகணும்னா கண்டிப்பா இனி வர 2 மேட்சையும் பாத்தீங்கன்னா ஜெயிச்சாகணும். அண்ட் ஆல்சோ இந்தியன் டீம் இந்த 2 மேட்சையும் ஜெயிக்க எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்கணும் அண்ட் மெல்பர்ன்ல நடைபெறவிருக்கிற பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ல எந்த மாதிரியான பிளேயிங் 11 இறக்கணும் அப்படின்றது தான் இந்தியா vs ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட் மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்தியன் டீம் இனி வர 2 மேட்சஸ், அதாவது பாக்ஸிங் டே டெஸ்டா இருக்கட்டும் இல்லனா நியூ இயர் டெஸ்டா இருக்கட்டும், ரெண்டுமே வின் பண்ணாதான் பாத்தீங்கன்னா ஷியோர் ஷாட்டா WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியும். சோ கண்டிப்பா இந்தியன் டீம் ரொம்பவே கீனா இருப்பாங்க இந்த மேட்சை வின் பண்ண. அண்ட் ஆல்சோ பாக்ஸிங் டே டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். கடைசியா 2 பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆனாங்க. அந்த 2 மேட்சஸ்மே பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் வின் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்தியன் டீம் இந்த மேட்ச்ல சார்ஜ் அப்பா இருப்பாங்க. அண்ட் கண்டிப்பா இந்தியன் டீம் இந்த மேட்சை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் இந்தியன் டீமுக்கு தலைவலியா இருக்கிற டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு ஷார்ட் பால் ட்ராப்பும் வைக்கலாம். பட் எங்களுக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட்டுக்கு அந்த ஷார்ட் பால் பிளாய் ஒர்க் ஆகாதோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் டெஸ்ட் மேட்சஸ்ல டிராவிஸ் ஹெட் ஷார்ட் பாலை ரொம்பவே அருமையா ஆடுறாரு. அண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு லென்த்தை வேரி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா டிராவிஸ் ஹெட் கிட்ட இருந்து ஒரு லூஸ் ஷாட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதன் மூலியமா இந்தியன் டீம் அவரோட விக்கெட்டை பாத்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. இது எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு வேற ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்தியன் டீமோட பேட்டிங்கை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா வல்னரபிளா இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. KL ராகுல் அப் த டாப் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா ஆடுறாரு. பட் SSV ஜெயஸ்வால் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது, பட் அதை கண்டினியூ பண்ண மாட்டேன்றாரு. விராட் கோலியா இருக்கட்டும் இல்லைன்னா சுப்மன் கில்லா இருக்கட்டும் ஒரு புவர் ரன் ஆஃப் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா வந்தாலே அவர் அவுட் ஆகிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா தெரியுது. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது இந்தியன் டாப் ஆர்டரே பாத்தீங்கன்னா ரொம்பவே கிரம்பிள் ஆகிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ரிஷப் பந்த் ஏன் இந்த சீரீஸ்ல சக்சஸ் ஆகல அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இந்தியன் டாப் ஆர்டர்ஸ் ஒரு 20 ஓவர் பாத்தீங்கன்னா ஆட மாட்டேன்றாங்க. ரிஷப் பந்த் பாத்தீங்கன்னா ஏர்லி விக்கெட்ஸ் போன காரணத்தினால 10 to 12 ஓவர்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா வராரு. அண்ட் ஷெயின் இருக்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா ஸ்விங் பண்ணும்போது ரிஷப் பந்த் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. அண்ட் அவரோட விக்கெட்டையும் பாத்தீங்கன்னா இழக்கிறாரு. சோ இந்தியன் டாப் ஆர்டர் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ஒரு 20 ஓவர்ஸ் நியூ பால் ஷெயின் போனதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. அப்பதான் நம்ம மிடில் ஆர்டரும் நல்ல பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்றத நாங்க ஆணித்தரமா பாத்தீங்கன்னா சொல்றோம். இந்தியன் போலிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெடியா தான் இருக்கு. பட் வாஷிங்டன் சுந்தர் டீமுக்குள்ள வந்தா ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குமோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் வாஷிங்டன் சுந்தர் அண்டர் 2 எக்கனாமி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா மெல்போர்ன் மாதிரியான விக்கெட்ல அண்டர் 2 எக்கனாமில போடுறது ரொம்பவே வேல்யூ ஆடட் ஆன விஷயம். ஸோ கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தர் யாராவது ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணி டீமுக்குள்ள வந்தா ரொம்பவே அட்வான்டேஜஸான விஷயமா நாங்க கருதுறோம். என்னதான் நம்ம இவ்வளவு பேசினாலும் இந்த மேட்ச்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆஸ்திரேலியா தான் இந்த மேட்சை வின் பண்ண ஃபேவரட்ஸா இருப்பாங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியன் டீம் மெல்போர்ன்ல பாக்ஸிங் டே டெஸ்ட்டை வின் பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.